திருஞான சம்பந்தரும் தந்தையும் சேர்ந்து திருக்கோலக்கான் அப்படிங்கிற ஊருக்கு போனார். அங்கே ஈசனை நினைத்து ஒரு பதிகம் பாடினார் கைத்தாளம் போட்டு. குழந்தை கைத்தாளம் போட்டு பாடும்போது அந்த பிஞ்சு கை சிவந்து போனதை கண்ட ஈசன் அவருக்கு 5 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட பொன்னாலான தாளத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஓசை கொடுத்தாங்க அன்னை. அதனால ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு அந்த அன்னைக்கு பேர் வந்தது. திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்ட சிவனடியார்களும் மக்களும் அவருடைய தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ஊர் மக்களும் தங்களுடைய ஊருக்கு வந்து ஈசனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு அழைத்தாங்க. தனது தாய் பிறந்த ஊரான திருத்தணிப்பள்ளிக்கு போனார். பாலைவனமாக கிடந்த இடத்த சோலைவனமாக ஆக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தலஞ்சை காடு, திருச்சாய் காடு, திருவெண்காடுக்கும் போய் ஈசனை வழிபாடு செஞ்சுட்டு சீர்காழிக்கு போனார். சீர்காழியில் இவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அதனால் அவரும் அவரது மனைவியும் மதங்க சூளமணி அப்படிங்கிறவரும் வந்தாங்க. அவங்க எல்லாரையும் உணவு உபச்சாரம் கொடுத்து வரவேற்று அப்புறம் தனது பதிகத்துக்கெல்லாம் யாழ் மீட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால் அவருடைய பதிகத்துக்கெல்லாம் யாழ் மீட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அதுக்கப்புறம் சம்பந்தர் தில்லைக்கு போய் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார். அதுக்கப்புறம் இன்னும் பல ஸ்தலங்களுக்கு போகிறாரு. அப்போ தான் சில நேரத்தில் நடந்தும் போகிறாரு, சில நேரத்தில் தந்தையுடைய தோள் மேலே அமர்ந்து போகிறாரு. அப்போ தான் தந்தை நினைச்சாரு அந்த பிஞ்சு பாதம் நோகுமே அப்படின்னு. அதே நேரத்தில் ஈசனும் நினைச்சாரு. அந்த ஊர் ஈசனான அறத்துறையார் கோவிலில் முத்து சிவிகை, முத்துக்குடை, சிவச்சின்னங்கள்லாம் இருக்குது. இதை எடுத்து ஞானசம்பந்தருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த ஊர் அனைவருடைய கனவுலையும் போய் சொன்னார் ஈசன். அதனால காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்தனர் வந்து கோயிலுக்குள்ளே போய் முத்து சிவிகை, முத்துக்குடை எல்லாத்தையும் எடுத்து சிவச்சின்னங்களையும் எடுத்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் சிவனருள் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சம்பந்தருக்கு 7 வயசானது. அவருக்கு உபநயனம் செஞ்சாங்க. அப்போ எல்லா அந்தணர்களும் வியக்கும் வண்ணம் வேத மந்திரங்களை சொன்னாங்க. அந்தணர்களுக்கு வேதத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தையும் போக்கி வச்சார். அதுக்கப்புறம் அவருடைய புகழ் 8 திக்கும் பரவ ஆரம்பிச்சது. அவரை பார்க்கறதுக்காக அப்பர் சுவாமிகள் விரும்பினார். அவரை பார்க்கறதுக்காக இவரும் ஆசை கொண்டார். அதனால் 2 பேரும் சீர்காழியில் சந்திச்சுக்கிட்டாங்க. சீர்காழியில் சம்பந்தர் தனது வீட்டுக்கு அப்பர் சுவாமிகளை அழைத்து உணவு உபச்சாரம்லாம் செய்தாங்க. சில நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அவர் வேறு ஸ்தலங்களுக்கு போக ஞானசம்பந்தரோ பாய்சிலையாசிராம் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். ஈசனை வழிபாடு செஞ்சார். அங்கே கொல்லிமலைக்கு போய் மலவ அரசன் மகளுக்கு பீடித்திருந்த முயலகன் அப்படிங்கிற நோயையும் ஒரு பதிகம் பாடி தீர்த்து வச்சார். அதுக்கப்புறம் கொங்கு நாட்டுக்கு போனார். அங்கே குளிர் ஜுரத்தால் மக்கள் அவதிப்பட்டு இருந்தாங்க. அப்போ திருநீலகண்ட பதிகம் பாடி அந்த நோயை தீர்த்து வச்சார். தனது தந்தை திருவாவடுதுறையில் வேள்வி செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதற்கு பொருள்கள் வேண்டும் அப்படின்னு ஈசனிடம் கேட்க ஈசன் ஒரு பொற்கிளியை கொடுத்தாரு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில்.